பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் முனியம்மா கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஷோ வந்து நல்லா போச்சு அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். முனியம்மா வந்து எப்படி வந்திருந்தாங்கன்னா, நம்ம வெள்ளந்தியான பேச்சா, நல்ல குணமாக அப்படியே வந்து எல்லார்ட்டையும் எவ்வளோ அழகாக இருக்காங்களே, எப்படிக்கா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தெரியல, இப்படி ஒரு மனுஷன் இருக்கார், சீமான் இருக்கார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சாங்க பாருங்க. இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்துக்கு ஆனந்த கண்ணீரும் வந்துச்சு. இது வந்து நல்ல செயல்களால் மட்டுமே அப்படி நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ளே உள்ள ஏற்றத்தாழ்வு, எங்களுக்கு சண்டைகளோ வந்திருந்தாலும் ஒரு நிமிஷம்தான் அந்த சண்டை வரும். சண்டை வந்தாலும் யாராவது விட்டு கொடுத்து போகணும்னா, அப்படி விட்டு கொடுத்து ரொம்ப அன்னோனியமாக தான் இருக்கணும். நல்ல சந்தோஷங்களான உறவுகளாகவே வரணும். அதுக்கு அதன் வெளிப்பாடு தான் வந்து அந்த பிக் பாஸில் வந்து என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. இந்த சீமாப்பா வந்து நல்லா என்னை வச்சுருக்காரு அப்படின்னு. இது நல்லா இருந்துச்சு. பிக் பாஸில் எல்லோரும் பார்த்து ரசிச்சிங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் 2 நாளாக வீடியோ போட முடியல, ஏன்னா அங்கிட்ட வேலை வெட்டின்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சுட்டேன், வெளியூர் வேலையாக போயிட்டேன். அப்போ வந்து இதெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு 19 வருஷத்துக்கு உள்ள கதை தான் இது. நல்லா முன்னேற்றம், இது வாழ்வில் முன்னேற்றம் வேணும் அப்படின்ற இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம ஒரு உறுதுணையாக கொண்டு போய் இங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும், இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம விடுறோம். ஏன்னா அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை தான். முனியம்மான்றவங்க யார் அப்படின்றது எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எதனால் அப்படி இருக்காங்க அப்படின்றதுலாம் நீங்கள் எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. நான் சந்தோஷம். இதனால் வந்து இந்த வீடியோ பார்த்ததில் எங்களுக்கு விஜய் டிவியில் வந்தது எங்களுக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வந்து நல்லா ரியாலிட்டியாக எடுத்துருந்தாங்க. இது வந்து எப்படி போகுது அப்படின்றத இன்னும் போக நீங்கள் வர்ற காலங்களில் பாருங்கள், எப்படி வந்திருக்காங்க அப்படின்றதையும் பாருங்கள். அது போக பொண்ணு பார்க்குற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பக்கைக்கு தன் கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்களா. இது எதனால் அப்படின்னா, பொண்ணு பார்க்க போகிறோம், அப்போ குளிக்க கூட இல்லை, இந்த மாதிரி போகிறாங்க, மேக்கப் பண்ணிட்டு வர்றாங்களா அப்படின்றது தெரியாது. சுடிதாரில் வர்றாங்க, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னோடனே எல்லோரும் வைக்கிறாங்க, என்ன இப்படி இருக்கா, இந்த காலத்துல பொண்ணு பார்க்க வர்றதே பெருசாக இருக்குது, இன்னும் இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்னடா இந்த ஒன்று போய் இந்த பிள்ளையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம உறவு எங்கள் அத்தை மகன், இந்த அத்தை மகனை வந்து நாங்கள் கட்டணம் பண்ணுறதுனால போயிடணும். பார்த்தா நிச்சயத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம். எங்கள் அக்கா எங்கள் உறவுகள் கூட என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னடா இது கருப்பாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தட்டி கிடைக்கலாமான்ற எண்ணங்கள் வருது எங்கள் அம்மாவுக்கு. அப்போ அந்த தட்டி கிடைக்க வேணாம், நம்ம இந்த குடும்பம் வந்து விவசாய குடும்பம், கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, நாங்கள் மாதிரிலே வந்துட்டோம், இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு கல்யாணமும் ஒரு தரப்பாக முடியுது. இந்த கல்யாணம் முடிஞ்சு அவங்க படுற கஷ்டங்கள்லாம் நம்ம அனுசரித்து போகிறதுனால என்கிட்ட ஒரு நாள் நைட்டு பேசுது, நான் இந்த மாதிரி ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன், தங்கி வளர்ந்தேன், இந்த மாதிரியே வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னபோது, சரி இந்த பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை நம்பி வந்திருக்கு, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளாக முடிவு பண்ணிக்கணும். அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா இதையே நானாக முடிவு, நான் என்னோடய சுய முடிவில் இந்த பொண்ணை வந்து நல்லா கஷ்டம் இல்லாமல் துன்பம் வந்து கொடுக்கக்கூடாது, எல்லா கணவர் மாதிரியும் அடிமைத்தனமோ ஒரு இதாகவோ வச்சுக்காங்க. நம்ம வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு நாலு பொழுதுகளை பார்த்துக்கிட்டு அப்படியே ஓடிச்சுக்காங்க. ஆனால் சிறு சிறு தொழில்களை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சாம்பிராணி போடும், விசில் பேக்கிங் பண்ணும், எல்லா வேலையும் சிறு சிறு தொழில். எனக்கு அதிகமாக அப்பளம் கம்பெனியில் ஒரு நாளைக்கு 10 பீஸ் அப்பளம் போடும். அப்போ 2009 10 பீஸ் அப்பளம் போடும். நான் 8 to 4 வேலை பார்த்துட்டு வரேன்னா, அது 8 to 4 வேலை பார்த்துட்டு வந்துட்டு, அது 8 to 4 வேலை பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு முன்னாடி அங்கே வந்து வீட்டில் வந்துடும். வந்து நாங்கள் ஒரே மாதிரி வேலைக்கு முடிச்சுட்டு வந்து நல்லா ஓரளவுக்கு சம்பாரிச்சு வந்துகிட்டே இருக்கும். அதிகமான உழைப்பாளி, எனக்காக உழைச்சிச்சு. ஏன்னா ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்துறதுக்கு பெண் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் பாடுபடணும் அப்படின்றது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுபட்டால் அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நாங்கள் போய் உழைச்சிக்கிட்டே இருப்போம். அப்படியே சிறிய முன்னேற்றங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த முன்னேற்றத்தை பூரா அடையிறதுக்கு நம்ம ஒரு ஏணி தான் இந்த ஷோக்குள்ளே கொண்டு விடணுன்றது வந்து அவங்களும் அப்ளிகேஷன் பண்ணாங்க. இது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றது வந்து அந்த ஆண்டவனோட செயலாம். இல்லை, அந்த பிக் பாஸ் டீமுக்கு நன்றி, எங்களால் முடிஞ்சது. ஏன்னா அவங்களாம் நாங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருப்போமான்னு தெரியாது. இன்றைக்கி நிலைமைக்கு எல்லா இதுலேயுமே ஊடகத்துலேயும் பார்த்தோம்னா நல்ல விதமாக எங்களை வந்து
இப்படி முனியம்மா யாருன்னு தேடிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லா நாட்டிலேருந்தும் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னும் நீங்கள் வந்து அவங்கள வந்து வழிநடத்தி எப்படி போகணும் அப்படின்றத நல்லா கமெண்டில் சொல்லுங்கள். முனியம்மான்றது என்றைக்குமே வெகுத்தனமான ஆள் தான். எனக்கு தெரியும் என் மனைவி கோபம் இருக்கத்தான் செய்யணும், கோவப்படுற இடத்துல கோவப்படணும். எல்லாமே இருக்கிறது தான் மனிதன். ஒரு குணம் மட்டுமே வச்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியும். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருக்கிறது தான் அந்த முனியம்மா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வீட்டிலேருந்து இப்படி தான் இருந்தோம், இவ்வளோக்குள்ளே சம்பளம் வாங்கி இவ்வளோக்குள்ளே சேமித்து இதை வந்து ₹1 கொடுத்தா 5 ரூபா ஆகிற தகுதியாக இருக்குது. அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 600 ஆக்குவாங்க ஆத்தான்னு. அது மாதிரி இந்த ஆத்தா வந்து முனியம்மா ஆத்தா வந்து ₹100 கொடுத்தோன்னா 10 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி சமைச்சிட்டு நல்லபடியாக எங்கள் குடும்பத்தை சீர்திருப்பமாக கொண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பண்பான செயல்களால் தான் இந்த முன்னேற்றத்தை அடைய முடியும்னா பெண்கள் மட்டும்தான், வீட்டில் இருக்க பெண்களால் மட்டும்தான் வந்து அதை குடும்பத்தை நல்லா நிறுத்தி ஒரு ஸ்டடியாக என்னை வந்து இவன்லாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் இவனும் மனுஷனாக இந்த இடத்துல என்னை நிலைநிறுத்திருக்குன்னா இந்த முனியம்மாவால் மட்டும்தான். முனியம்மா வந்து என்னை இந்த ஒரு அடையாளப்படுத்துது. ஒரு மனிதனை எப்படி இருந்து ஒரு சிறு தொழில் பார்க்குது, நானும் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தொழிலெல்லாம் வளர்ந்து வந்துடும்போது ஒரு வடகடை போடுது. 10 வருஷமாக இப்போ 7-8 வருஷமாக வடகடை போடுது. எதுவுமே தெரியாது. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் சமைக்கவே தெரியாமல் தான் கல்யாணம் முடிச்சு வந்தேன். இந்தா நீ போய் இதை சமைச்சிக்க அப்படின்னு எங்கள் அம்மா ஒதுக்கிடுச்சு. அதை அப்படியே சமைச்சு சாப்பாடு செய்யும், எல்லா இதுவும் செய்யும். அதுக்கான வேலைகளை கரெக்டாக செய்யும். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுய தொழிலாக இந்த வடகடையை தொடங்குச்சு. இந்த வடகடை தொடங்கணும்னு கையில் 10 ரூபா புழங்கச்சுன்னா அந்த 10 ரூபாய் எப்படி சேமிக்கணும்னு தான் தெரியும். சேமிப்பு திறன் வந்து அந்த பெண்ணிட்ட கவனத்தினால தான் இந்த அளவுக்கு சீமான் வந்து மனிதனாக வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். இதை வந்து எனக்கு இவ்வளோ தூரம் நான் கொண்டு போய் விட்றேன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கை எனக்கும் தெரியும். இது நல்லா ஒரு செயல்களால் தான் இவங்க இந்த இடத்துக்கு அடைஞ்சிருக்காங்க. இன்னும் நல்லா முன்னேறி வரணும். இதை நான் பார்த்து பெருமைப்படுறதில்லை. மக்களாகிய நீங்கள் வந்து எப்படி இருக்காங்கன்ற படத்தை நீங்கள் வந்து அடிப்படையை சொல்லுங்கள். இன்னும் நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். முனியம்மாவில் சாதிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு வந்து எல்லா கைக்குமே நாங்களாம் சப்போர்ட் பண்ணுவோம். என்றைக்குமே ஒரு பெண்ணுக்கு ஏற்றி விட ஏனியாக தான் இருக்கணும், காலை வாரி விடக்கூடாது. பெண் வந்து என்றைக்குமே முன்னேறி போக போக அவங்களால் மட்டும்தான் என்றைக்குமே இந்த குடும்பங்களும் சிறந்து வரும். குடும்ப சிறப்புக்கு வந்து எல்லா பெண்களுமே எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன பங்களிப்பாக எனக்கு வந்து முனியம்மா இருக்காங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளை கொண்ட பெண்ணாக வந்து நான் முனியம்மா பார்க்குறேன். விஜய் டிவியில் இவ்வளோ தூரம் எங்களுக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுபோல் உழைப்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. உழைக்கணும், மனிதர்கள் வந்து உழைப்பால் மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு வந்து எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் சமாளித்து தான் நீ வரணும். அப்போ தான் ஒரு இதை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நல்லா பண்ணுறோம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். வணக்கம்.